இந்த சொத்து எல்லாத்தையுமே அடையறதுக்காக இந்த அஞ்சலி எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கா? அதாவது சொந்த புருஷன் புருஷன் கூட பார்க்காம, கடத்தி கொலை பண்றதுக்கு பாப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம கௌதமும், இலக்கியாவும் இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரா எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சது கிடையாது. அஞ்சலி நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. அதாவது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நெனச்சாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய காரணங்கள் இருக்கலாம். அதாவது இலக்கியா சின்ன வயசுல இருந்து அஞ்சலிய பார்த்து, பார்த்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம அஞ்சலியோட குணம் எல்லாமே நல்லாவே தெரியும். தன்னோட சொந்த மாமா பொண்ணு, தன்னோட சொந்த அத்தை பொண்ணு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்சுக்கிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை வந்து வீணா போயிடக்கூடாது. என்னதான் அவ கெட்டவளா இருந்தாலுமே கூட, அவ நல்லவளா வந்து பார்த்தீங்கன்னா வாழணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவள திருத்துறதுக்காக பார்த்தாங்க. மறுபடியும் அதாவது கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருக்கக்கூடாது. அஞ்சலியோட உண்மையான சுயரூப தெரிய வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து விரட்டணும் அப்படின்ற மாரி நெனச்ச இலக்கியாவே, நம்ம அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து உண்மையிலேயே அதாவது அது கனவுளா அப்படின்ற மாரி வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்தக்கார பொண்ணு அப்படின்றதுனால, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய முயற்சி எடுத்தது ஓகே. ஆனா, நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அத்தோட பிரச்சனை முடிஞ்சுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சலிய பத்தி நம்ம கௌதம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கவலைப்பட்டாரு. சரி ஓகே கார்த்திக் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி சந்தோஷமா வாழட்டும். குழந்தை இல்லன்னா என்ன அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இப்பவும் திருந்தாம இவ்ளோ பெரிய வேலை எல்லாத்தையுமே செய்வா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்பவே வந்து ஒரு கேடுகெட்டத்தனமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அஞ்சலி அமைதியா அவ பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு மொத்தமா வந்து இப்ப இழந்து கடைசியில நடுத்தெருவுல நிக்க போறா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம கார்த்திக்குக்கு இப்போ பல உண்மைகள் தெரிய வருது. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கார்த்திக்க கன்வின்ஸ் பண்ணி அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் ஏமாத்தி எழுதி வாங்கலாம் அப்படின்ற மாரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இந்த அஞ்சலியால அது முடியாத ஒரு காரியம். அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த ஒரு தைரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இருந்துட்டு இருக்கா. ஆனா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கொஞ்சம் பகச்சுக்க போறா அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட டீல் பேசுறாங்க. அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, இங்க பாரு அஞ்சலி இது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பேர்ல இருந்து நீ எதுக்காக இந்த ஒரு சொத்த மாத்தணும் அப்படின்ற மாரி நினைக்கிறேன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி அந்த ஒரு விஷயத்த பத்தி நாங்க பேச இப்ப விரும்பல. ஆனா அந்த சொத்துல பாதி சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வரணும். அதுவும் முக்கியமா கௌதமோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பேருக்கு வரணும் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. ஆனா அஞ்சலி இருந்துட்டு, நான் ஏற்கனவே அந்த சொத்து எல்லாமே என் புருஷன்து அப்படின்ற மாரி சொல்லி தான் அந்த கௌதம்க்கு கூட குடுக்காம அவங்கள அடிச்சு விரட்டுனேன். அப்படி இருக்கும்போது பாதி சொத்து கேட்கறீங்களே நியாயமா இருக்கா? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, என்ன அஞ்சலி இது எல்லாமே நீ சம்பாதிச்சது போலவே வந்து பேசிட்டு இருக்க. சம்பாதிச்சவங்களே ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்திலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் இத புரிஞ்சுக்கவே முடியல. அதுவும் இல்லாம அஞ்சலி இவ்ளோ கேவலமா நடந்துக்குவா அப்படின்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட சுயரூபம் வந்து வெளிய வர ஆரம்பிச்சுருது. அதாவது கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எழுதி வாங்குறது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. உங்க தயவு எனக்கு இனிமே தேவை கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ எஸ்எஸ்கேவையும், தாக்ஷாயணியும் பகச்சுக்கிட்டா. அதே மாதிரி இப்போ நம்ம கார்த்திக்குக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு, அஞ்சலிய விரட்டக்கூடிய சிச்சுவேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டா. ஆனா இந்த இடத்துல இந்த அஞ்சலி ஒரு மிகப்பெரிய பிளான போடுறா. அதாவது அவளுக்கு முக்கியமானது சொத்து மட்டும் தான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா அதே சமயத்துல இந்த அஞ்சலி வந்துட்டு கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கொன்னாச்சு கூட இந்த சொத்த நான் அடையாம விடமாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றா. கண்டிப்பா இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி வந்துட்டு அதாவது ஏற்கனவே இவகிட்ட தான் பணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு இல்லையா? அதனால ரவுடிங்கள வந்து ஏற்பாடு பண்ணி கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா கடத்த வைக்கிறாங்க. ஏன்னா அஞ்சலி கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. "இங்க பாரு அஞ்சலி, உன்ன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அதுவும் இல்லாம இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சொத்த பத்தி எதனா பேசின, இல்ல சொத்து வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு கேட்ட அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு நான் வந்து தரமாட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, இப்போ எனக்கே இந்த சொத்தெல்லாம் குடுக்க மாட்டேன்றியா? இது எல்லாத்தையுமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உன் பேர்ல இருந்து வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிதான் இப்ப ரவுடிங்கள வச்சு நம்ம கார்த்திக்க கடத்த வைக்கிறாங்க. ஆனா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் நம்ம கார்த்திக்குக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அமைதியா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக் தான் கௌதம எதிரியா நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கௌதம் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தப்பு பண்ணாலும் சரி, ஏன் தன்னோட சொத்து எல்லாத்தையுமே ஏமாத்தி எழுதி வாங்கியிருந்தாலும் சரி,
அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய விஷயமா வந்து நெனச்சுக்கிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவமா இல்ல. கார்த்திக்க காப்பாத்தணும் அப்படின்ற மாரி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் கடத்தப்பட்டிருக்க விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு தெரிய வருது. கௌதம் உண்மையிலேயே இத எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, நம்ம கார்த்திக்க கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நின்னு பேசிட்டு இருக்கா. "நீ எல்லாம் ஒரு மிகப்பெரிய வடிகட்டுன முட்டாள் கார்த்திக். உண்மையிலேயே உன்ன மாரி ஒரு கேவலமான மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே இருக்க முடியாது." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி அவ வாயாலேயே எல்லா உண்மையுமே சொல்றா. அதாவது கௌதமும், இலக்கியாவும் ரொம்ப நல்லவங்க. ஆனா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப தப்பா நெனச்சுக்கிட்டு, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்றது உனக்கு தெரியாது. அப்படின்ற மாரி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக்குக்கு இப்பதான் தன்னோட கௌதம் அண்ணன பத்தி, அதுக்கப்புறம் இலக்கிய அண்ணிய பத்தி, ஜானிய பத்தி, எல்லார பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க போறாங்க. அதுவும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு, இது எல்லாத்தையுமே இப்ப நான் எதுக்காக உன்கிட்ட சொல்றேன்னு பார்க்குறியா? இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கதை முடிய போகுது. அதுவும் இல்லாம இந்த சொத்து எல்லாத்தையுமே நீ என் பேருக்கு நீயா எழுதி குடுத்துட்ட அப்டின்னா ஓகே. அதாவது எப்படி இருந்தாலும் உன்ன கொல்ல போறது உறுதி. நீ வெளிய போயிட்டு கண்டிப்பா இந்த சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கூட சேர்ந்து என்கிட்ட இருந்து புடுங்கிருவ. ஆனா அதுக்கு முன்னாடி உன்ன கொன்னுட்டா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அதோட முடிஞ்சிரும். இந்த சொத்து எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஹேப்பியா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன். அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு நான் உன்ன எவ்ளோ நம்புனேன் அஞ்சலி. ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உனக்காக வந்து இப்ப நான் அதாவது என்னோட அண்ணன, அண்ணிய, அம்மாவ எல்லாரையுமே அந்த வீட்ட விட்டு விரட்டுனேன். ஆனா சொத்துக்காக மட்டுமே என் கூட பழகியிருக்க. சொத்துக்காக தான் இவ்வளவையும் பண்ணியிருக்க அப்படின்ற மாரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே நான் வந்து இப்ப இவ்ளோ கேவலமானவனா இருந்திருக்கேன்னு நெனச்சு, எனக்கே வந்து இப்ப ரொம்பவே அருவருப்பா இருக்கு, கோவமா இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகால இத ஏத்துக்கவே முடியல. கார்த்திக்குக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணும் புரியல. அதுவும் இல்லாம அஞ்சல் இருந்துட்டு, "நீ இப்ப ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீ வந்து இப்பன்னா இந்த சொத்து எல்லாத்தையுமே என் பேருக்கு எழுதி வச்சுரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில தான் நம்ம கௌதம் வந்து இப்ப மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக்க வந்து காப்பாத்துறாங்க. அஞ்சலி இத எதிர்பார்க்கவே இல்ல. அஞ்சலி நெனச்சுட்டு இருக்கா, நம்ம நெனச்சது மட்டும் தான் நடக்கும். அதுவும் இல்லாம இனிமே யாராலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம நெனச்சது என்னவோ அத மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். நம்ம அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மாஸ் என்ட்ரி குடுத்து இப்பவாச்சும் வந்து போய்னா, இந்த உண்மை எல்லாமே கார்த்திக்குக்கு தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சு புடிச்சு, கடைசியில வந்து போய்னா கார்த்திக்க வந்து காப்பாத்துறாங்க. அஞ்சலியோட சுயரூபம் நம்ம கார்த்திக்கு தெரிய வந்தாலே போதும். மத்தது எதுவும் வந்து போய்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் எதுவும் தேவையே கிடையாது. அந்த மாரி தான் வந்து போய்னா இப்ப எல்லா நிலைமையும் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து போய்னா நம்ம கார்த்திக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, கௌதம் இலக்கியாவ புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் அஞ்சலி வந்து போய்னா இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அஞ்சலிய நம்ம கார்த்திக்க கூட கொண்டு வருவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.